ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு வாழைக்காய் ஃப்ரை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. மென்ஷன் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கறி லீஃப் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கோர்ஸாக அரைச்சோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வாழைக்காவை குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், வெஜ் பிரியாணி இதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். பேபிக்கு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் தலை குளிக்க வச்சா மட்டும் கொஞ்சம் அழுவா. ஒரு வழியாக அவளையும் குளிக்க வச்சுட்டு சாம்பிராணிலாம் போட்டதுக்கு அப்புறமா சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். அவளை தூங்க வச்சுட்டு நானும் பீஸ்ஃபுல்லாக லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டேன். வருஷம் ஆடி 18 தவறாமல் காவேரி ஆத்துக்கு போயிடுவோம். பட் இந்த தடவை போக முடியல. அதனால வீட்லேயே சிம்பிளாக மஞ்சள் கயிறுலாம் போட்டுட்டு சாமியும் கும்பிட்டாச்சு.